குப்பைமேனி செடி, குப்பைமேனியில நாங்க சோப் தயாரிக்கிறோம். குப்பைமேனி பவுடர் தயாரிக்கிறோம். குப்பைமேனி பொடி குப்பையில கிடைக்கிறது, வெளியில கீழே எல்லாம் எல்லா இடத்துலயும் கிடக்குது. இதை நீங்க காசாக்குறீங்க அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸ் வந்துருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நாங்க குப்பைமேனி தனியா நாங்க இதுக்காக செடி போட்டு வளர்க்குறோம். அப்படி இருக்கும்போது அதுல எவ்வளவு மருத்துவ குணம் இருக்கு, அது எவ்வளவு நல்லதுன்னு எனக்கு தெரியுது. அதை நான் யோசிக்கிறேன், அதை நான் காசாக்குறேன். அது அவங்க அதை ஏன் யோசிக்கல? இப்ப நான் இது பண்றது எதையுமே நானாவே இது பண்ணல. நான் இந்த மாதிரி பண்றேன், இதுல இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கு, நீங்க இதையும் பயன்படுத்துங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். அவங்க செய்யறது இல்ல, விமர்சனத்தை மட்டுமே பேசிட்டு உட்காந்துருக்காங்க. நான் எந்த விமர்சனத்துக்குமே பதிலே சொல்ல மாட்டேன். இந்த பிரண்டை செடியெல்லாம் எவ்வளவு காசு தெரியுமாப்பா? அவ்வளவு காசு. நாங்க வாடகைக்கு எடுத்து நாங்க இதை நாங்க உருவாக்கியிருப்போம். இது வெறும் இடம், இதை நாங்க இந்த அளவுக்கு உருவாக்கி எனக்கு தேவையானதை நம்ம அவசரத்துக்கு போய் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக வேண்டி இப்ப நான் முருங்கைக்கீரை பொடி தயாரிக்கணும். முருங்கைக்கீரை இங்கே பாத்தீங்கன்னா இத்தனோடு தான் கொடுப்பாங்க, 20 ரூபாய்க்கு. இப்ப எனக்கு வேணும்னா அந்த இவ்வளவு இருக்குல்ல, நாங்க ஒரே நாள்ல ஒடிச்சு நாங்க பண்ணிடுவோம்ல. அப்படிதான் ஒன்னொன்னு என்னோட தேவைகளை தேடி அவங்களுக்கு செய்ய முடியல. விமர்சனத்தை மட்டும் சொல்லிட்டு அதே இடத்துல உட்காந்துருக்காங்க. நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு தான் இருக்குது, இன்னுமே வந்துட்டு தான் இருக்கு. நிறைய விமர்சனங்கள் வரும். நம்ம வளர்ந்துட்டோன்றதுக்காக வேண்டி சொல்றா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய இருக்கக்கூடாது. அதனால வேண்டி நான் வளர்ந்ததே அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கணும்ன்றது தான் விஷயமே. செம பதில் தான் இது. உங்க வளர்ச்சி தான் அவங்களுக்கு இது. உங்களுக்கு உங்க குழந்தைங்க கிட்ட என்ன சொல்லி வளர்க்குறீங்க? அவங்களுக்கு நான் சொத்து பத்தெல்லாம் எதுவுமே சேர்த்து வைக்கணும்னு நினைக்கலப்பா. இன்ன வரைக்கும் ஒரு பிஸ்னஸை கற்றுக் கொடுத்துருக்கேன். நீ சம்பாதிக்கணும், நீ இப்படிதான் சம்பாதிக்கணும், நீ ஒரு பிஸ்னஸ் மோட்டிவ் அவங்க பார்த்து வளர்றாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு நல்ல பிஸ்னஸை, அதாவது நீ ஒரு நல்ல விஷயத்த அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன். நீங்க இந்த பிஸ்னஸ் நீ இப்படிதான் கொண்டு போகணும் எல்லார்ட்டையுமே சொல்லுவேன். நம்மள்ட்ட ஒர்க் பண்றவங்கள்ட்ட கூட எல்லாத்தையும் சொல்லுவேன். இங்க ஒரு வேலை செஞ்சாங்கன்னா அவங்க வீட்டில் போய் என்னாலும் பார்ட் டைமா பண்ண முடிஞ்சாலும் கூட பண்ணுங்கன்னு சொல்லுவேன். இந்த இடத்துக்கு இன்னும் பெரிய இடத்துக்கு போவீங்க, அது கண்டிப்பா நடக்கும். இந்த இடத்துக்கு வருவோம்னு நினைச்சு பாத்தீங்களா? இப்ப வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கு உங்களுக்கு? யாரையும் ஏமாத்தல, யார் கூடயும் கெடுக்கல. நம்ம பின்னாடி என்ன பண்றாங்க, இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கல. நம்மளோட வாழ்க்கைக்காக போராடுறோம். இன்னைக்கு நானே இப்படி உக்காந்துட்டேன்னா என் பிள்ளை என்ன செய்யும்? என் பாப்பாவுக்கு 25 வயசுப்பா. 25 வயசு வரைக்குமே அது கல்யாணம் பண்ணிக்கணும்னு, கல்யாணம் பண்ணவே முடியாதுன்றுச்சு. ஏன்னா மா சும்மா இருமா, உன்னாலெல்லாம் போய் எங்கேயும் என்ன மாதிரிலாம் என்னாலெல்லாம் கஷ்டப்பட முடியாது அப்படின்றுச்சு. ஆனா இன்னைக்கு நீ கஷ்டமே பட வேணாம் பாப்பா, நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லி நான் எந்திரிச்சு நின்று ஜெயிச்சு காட்டி என் பிள்ளைக்கு அழகா ஜம்முன்னு உன்னாலேயும் முடியும், நம்மளால சாதிக்க முடியும், சம்பாதிக்க முடியும், ஜம்முன்னு கல்யாணம் பண்ணி வச்சு சந்தோஷமா இருக்காங்கல்ல. நம்ம அப்போ ஒரு உதாரணமா தானப்பா இருக்கணும். அதுதான் விஷயம். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. பார்க்குறவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய மோட்டிவேஷனாக தான் இருக்கும். அவங்களோட இந்த சின்ன அந்த யூனிட் நீங்கள் போட்டிருக்கீங்க 2-3 இடத்துல, என்னெல்லாம் நடக்குதுங்கிறத நாங்கள் பார்க்கலாமா? உள்ள போய் காமிக்கிறீங்களா? பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இடம் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ நாள் ஆகுதுக்கா? 7-8 மாசம் இருக்கும். ஸோ இப்போ பேக்கிங் செக்ஷனு. ஆமா. ஸோ இது காய வைக்கிறது அந்த ப்ராசஸ்லாம் எங்கே நடக்குது? இங்கேதான் சூரிய கூடாரம் வச்சிருக்கோம். இதுக்குள்ளார. ஸோ அதுக்குள்ளார எல்லாமே காய வச்சு அதுக்கப்புறம் இங்கே பேக்கிங் செக்ஷன்ல பேக் பண்ணுவீங்க. ஆர்டர்ஸ் எல்லாம் மொபைல்லே எடுத்துருவோம்.